ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். ரொம்பவும் ஈஸியாகவும் சிம்பிளாகவுமே பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம தோட்டத்திலேயே காய்ச்ச ஒட்டு மாங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதேமாரி ரொம்பவும் முத்த விடாமல் நான் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், மாங்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாங்காவை நல்லா கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான ஒரு மசாலா பொடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வறுகிற அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம். கருக விட்டுடாமல் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே அளவு சீரகமும் போட்டு நல்லா வறுத்து வச்சிடலாம். பாருங்கள், இதையும் பொன்னிறமாக தான் வறுத்து எடுத்துக்கணும். கருக விட்டால் அதோட டேஸ்ட்டே மாறி. இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் இதுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்குப்போம். ஊறுகாய்னாலே நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்வோம். டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக வரும். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றி செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் தேவைப்படும் தான். நான் இப்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடானது பிறகு அது கூட கடுகு போட்டு வெடிக்க விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சமாக பூண்டு உரிச்சிட்டு அதை தட்டி அது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல மாங்காய், அதையும் இது கூட சேர்த்து வேக விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. இதை அப்படியே கிளறி விட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம பிஞ்சு மாங்காவை தான் எடுத்திருக்கோம். இதை மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். பாருங்கள், சூப்பராகவே வெந்துடுச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மாங்காய் குழஞ்சி வந்துடுச்சுன்னு. நான் அதில் தோல் செதுக்காமல் தான் மாங்காவை போட்டேன். ஆனால் அதுவே அந்த அளவுக்கு குழஞ்சி வந்திருக்கு. இது அடிப்பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டே இருந்தேன். நான் காரத்துக்கு காஞ்ச மிளகாயை சில பேர் பவுட்ரு பண்ணி சேர்ப்பாங்க. நான் கஸ்தூரி மிளகாய்த்தூளும் நம்ம நார்மல் மிளகாய்த்தூளும் தான் சேர்த்துருக்கேன். கஸ்தூரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துக்கிட்டேன். நார்மல் மிளகாய்த்தூள் நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கிளறி விட்டுகிட்டே இருப்போம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி வெந்தயமும் சீரகத்தையும் பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருப்போம். நான் இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது காரம், இனிப்பு, புளிப்பு இருந்தால் தான் இந்த ஊறுகாய் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இதுமாரி தனியாக வந்தது. இறக்கி வச்சிடலாம். ரொம்பவும் எச்சில் ஊறுற மாரி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.